Now it's the right time to do the right things. I feel how this place has become an island of vague cold and endless setting sun. Oh, longings going backwards to what was then, when the glorious shimmers surrounded the rising sun. You better stop it, you say, you better leave it that way. It doesn't have too much to worry about the things you buried. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 17th அக்டோபர். நேற்று நைட் வந்தோம், தங்கிட்டோம், இன்னைக்கு கிளம்புறோம். பாய் பாய். ஓகே, ஓகேடா, பாய் பாய், டாட்டா, பாய் பாய். உட்காண்டியா? பாய் ஆண்டி, பாய். பாய் சிஸ்டர். ஒரு வழியாக கிளம்பியாச்சு இங்கேருந்து. இங்கே போட்டிருக்கேன் மேப்பு. ம் 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 ஆமாம், களி. இன்னும் 344 கிலோமீட்டர் இங்கேருந்து சென்னைக்கு. 7 hours 15 minutes. இந்த சைடும் அக்ரிகல்ச்சர் லேண்டு, இந்த சைடும் அக்ரிகல்ச்சர் லேண்டு. என்ன மழை வந்துடக்கூடாது, மழை சீசன் சொல்கிறாங்க இந்த டைமு. அந்த சைடு தெலுங்கானா சைடில் அவ்வளோ மழை இல்லை, பட்டு இந்த சைடு கொஞ்சம் மழையாக இருக்குது. இப்போ தான் நடுவில் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தால் 7 hours சென்னைக்கு போய் சேர முடியாது போல். அங்கே பாரு, அங்கே பேர்டு இருக்கு. 1 2 இங்கே சில கொக்கெல்லாம் இருக்குது. அது கொக்கா என்னன்னு தெரில, ஆனால் அது ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது, பெருசாக நல்லா இருந்துச்சு. அதை பார்த்து எக்ஸைட்மெண்ட்லேயே கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து
அது ஓடிடுச்சு, அது ஒரு விஷயம். ஆனால் சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம். இது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக விவசாயம் தான், கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும். ம். இதோ இதெல்லாம் ட்ரோன்ல இருந்தா சூப்பரா எடுக்கலாம். இந்த ரோட்ல யாருமே இல்ல, நாங்க மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். இது ரெண்டு சைடுமே அக்ரிகல்ச்சர் லேண்டு, நாங்க நடுவுல ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் ட்ரோன் ஷாட்ல எடுத்தா சூப்பரா வரும். ఆంటీ లేదా? ఓ నీళ్ళు ఉండాయా? ఓ తర్వాత ఇప్పుడు నేను చెన్నై వెళ్తాను. ఆహా. ఇక్కడ నాట్ పాసిబులా? ఇక్కడ నీళ్ళు లేదా? నీళ్ళు ఉందా? ఓ ఓకే ఓకే ఓకే. వస్తారా? కూర్చారా? ஓகே. இப்போ தான் இந்த வழியாக போயிட்டு இருந்தோம். ஒரு சிஸ்டர் வந்து அங்கே போகாதீங்க, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, வண்டி போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நேற்று நைட்லாம் செம மழை பெஞ்சிருக்கு போல். அதனால் வந்த வழியிலே திரும்பி போயிட்டுருக்கோம். ஓகே, அட்லீஸ்ட் யாராச்சும் சொன்னாங்களே, இல்லைன்னா திருப்பி அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அகைன் டைம் வேஸ்ட் ஆகிருக்கும் இன்னும். நேற்று நாங்கள் வந்த வழியை காமிக்க முடியல, நைட்டாக இருந்ததுனால எதுவுமே தெரியாது. ஸோ இப்போது நேற்று எப்படி வந்தோமோ அதே வழியில் தான் போகிறோம். ஸோ இப்போ காமிக்கிறேன், எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்க பாருங்க, பிரிட்ஜ் செமையா இருக்கு. இந்த சைடு தண்ணி, இந்த சைடு தண்ணி. அங்க பாரு, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. தப்பா வந்துட்டம்பா. ம். யா சாரி.
இங்க பாரு, டிராக்டர் முன்னாடி ஒருத்தவங்க உட்காந்துட்டு வராங்க. இங்க பாருப்பா சைடுல எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் காஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மக்காச்சலம். கொக்குப்பா இங்க பாரு. காலைல ஏதாவது மாட்டிக்கிச்சா? ஆடு, கடாய். ஆக்சுவலி நாங்கள் சுற்றி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக இந்த பிளேஸ்லேயே இருக்கோம். ஐ மீன் இந்த ஒரு லொக்கேஷன்ஸ்லே. நைட்டு வந்ததை பார்த்தா ஒரு ஹைவே மாதிரி இருந்துச்சு. அந்த ஹைவேலேருந்து ரைட் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைவேவே வரல. அங்க பாருப்பா ஒரு பெரிய மரம்.
பா இந்த பிளேஸ் எல்லாம் சுத்தமா நம்பவே முடியல, அவ்வளவு அழகா இருக்கு இது. செமையா இருக்கு, சான்ஸே இல்ல. ஃபுல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் தான், ஃபுல்லாமே. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இதை சுற்றி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த ரோடெலாம் பாருங்களேன் எப்படி. இன்னைக்கான பிளான் என்னன்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திருப்பதி போய் திருப்பதி கோயிலெல்லாம் விசிட் பண்ணிட்டு அப்புறம் சென்னை போகிறதா பிளான் இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் லேட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக சென்னையை போயிடலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 319 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியது இருக்குது. அதுக்கே 6 hours 38 minutes காமிக்குது. அப்ராக்சிமேட் டைம் பார்த்தீங்கன்னா 6:20 to 6:30 அந்த ரேஞ்சில் காமிக்குது இங்கேருந்து சென்னைக்கு. ஸோ ஈவினிங் இப்போ நான் திருப்பதி போயிட்டு போனேன்னா இன்னும் அது ஒரு 1-2 hours கழிச்சு போனேன்னா கூட ஒரு 8:30 9:30 ஆகிடும். ஸோ அதனால சரி ஓகே வரும்போது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு டேரெக்டாக சென்னை போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாகவே மவுண்டன்ஸ் தான். அந்த சைடு சூப்பராக இருக்குல்ல, மவுண்டன் எங்க பாரு. செம்ம அழகா இருக்கு இங்கிருந்து பார்க்கும்போது. என்ன அந்த மவுண்டன் சைட்ல தான் கட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸ்ல அந்த மவுண்டனே இல்லாம போய்டும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகா இருக்கு மவுண்டனு. ஆனா இங்க எல்லாத்தையும் பாருங்க இந்த சைட்ல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. கேவலமா இருக்கு இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டால் பிளாசா. பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஃபியூல் போடணும், அப்புறம் டயருக்கு காற்று போடணும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலான்னு. ஏன்னா மத்தியானம் வேறு ஆயிடுச்சா, பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோல் ஒரு 500க்கு போட்டு போகலாமாப்பா பெட்ரோல்? இறங்க 500 இறங்கு. பின்னாடி வச்சுக்கோ. भैया 500. हाँ एयर वर्किंग टायर एयर हाँ ఓ బైక్ ఎయిర్ లేదా ఇక్కడ?
बाइक एयर हाँ ओके లేదా थैंक यू பா $500 பெட்ரோல் போட்டாச்சு. மோஸ்ட்லி இதை வச்சு சென்னைக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நான் வந்து ஒரு 75க்குள்ளே ஓட்டினா வச்சுங்களேன், நல்லா மைலேஜ் கொடுக்கும் வண்டி. நான் வந்து என்னென்னா கொஞ்சம் இந்த 80 டச் பண்ணுறதுனால மைலேஜ் கம்மியாகிடுது வண்டியோடது. வண்டிக்கு காற்று வர அடிக்கணும். இங்கே வேறு காற்று இல்லை, நைட்ரோஜன்றாரு. நம்மளுக்கு இல்லை போல் வண்டியில். ஏன்னா வண்டிக்கு கரெக்டான ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணால் தான் மைலேஜும் நல்லா கிடைக்கும். பட்டு நான் வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து நான் ஹேர் செக் பண்ணவே இல்லை. நடுவில் எங்கேயாச்சும் காற்று போடுற ஷாப் இருந்தால் நிறுத்தி போட்டுக்கணும். அப்போ தான் வண்டி நல்லா கொஞ்சம் போகும். யார் நடு ரோட்லேயே படுத்துருக்கு, பயமே இல்லை. ஐய் கண்ணுக்குட்டி அழகா இருக்குல்ல. monkeys எருமை மாடு. ஃப்ரண்ட்ல தெரியுதான்னு தெரியல, ஒரு பெரிய மவுண்டனு ஸ்கைக்கு மேலே வரைக்கும் போன மாதிரி இங்கிருந்து பார்க்கும் போது அப்படி தெரியுது. அது ரொம்ப ஹைட் ஆகல. இதுதான் திருப்பதியா என்னன்னு தெரியல. கேமரா தெரியுதான்னு தெரியலையே. அது இதோ அங்க பாருங்க, செம்ம ஹைட்டா தெரியுது. மேலே ஸ்கைக்கு மேலே போற மாதிரி இருக்கு மவுண்டன். செம்ம ஹைட்டா இருக்கு இந்த மவுண்டனு. திருப்பதியோட ஃபர்ஸ்ட் மலையா? பா இதுவே இவ்வளோ ரொம்ப ஹைட் இருக்குப்பா. இங்க பாரு, ரொம்ப ஹைட்டா இருக்குல்ல. அப்படியே ஸ்கைக்கு மேல இருக்கு மவுண்டன். ஜஸ்ட் இங்கே பைக்கை வந்து நிறுத்தியிருக்கோம். இங்கே பாருங்கள் சைன் போர்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மலை. இந்த மவுண்டன் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்கைக்கு மேலே இருக்குது. ஐ மீன் அந்த க்ளவுட்ஸ் இருக்குல்ல, க்ளவுட்ஸுக்கு மேலே இருக்குது இந்த மவுண்டனு. நீங்கள் கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குல்லப்பா. நீ எப்படி ஃபீல் பண்ணுற? நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்ப்பா. நான் எப்போ கிளம்புனதுலேருந்து 10 மணிலேருந்து ஒரு காப்பி தண்ணியாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. காப்பி தண்ணி இங்கே எங்கே கிடைக்குது? இந்த 2 சைடுமே காடு தான், ஒரு கடையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்கே போய் எங்கே போய் காப்பி தண்ணி குடிக்குது? எங்கேயாவது வந்து இந்த ஏட்டா மாதிரி வச்சு ஆற்றிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்கி குடிச்சிட்டு போகலாம். அவங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். போகும்போது எங்கேயாச்சும் கடை இருந்தால் நிப்பாட்டுவோம். ஃபஸ்ட்டு பைக்குக்கு வந்து காற்றடிக்கணும்ப்பா. நான் வந்ததுலேருந்து பைக்கு காற்று அடிக்கல. இந்த டயர் கூட ஓகே, பேக் டயர் கூட ஓகே தான். ஆனால் ஃப்ரண்ட் டயர் தான் ரொம்ப தேஞ்சு போச்சு. இந்த காற்றடிக்கணும், வண்டி நாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே,
ட்ரிசில் ஆயிட்டு இருக்குப்பா, கொஞ்சமா ஸ்லோவா ட்ரிசில் ஆகுது. மழை வந்துருச்சுப்பா. அங்க ஒரு மவுண்டன். மோஸ்ட்லி என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டும் போதெல்லாம் நான் சில அந்த நாய்ங்க தான் இறந்து கிடக்கும். மேபி ரோட் கிராஸ் பண்ணும்போது வண்டி இடிச்சிருக்குமோ என்ன, அந்த மாதிரி. பட் இப்போ இந்த ட்ரிப்ல பார்த்தீங்கன்னா நான் நிறைய இல்லை, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற இது வந்து என்னன்னா, கவு கூட அந்த மாதிரி ஆயிருக்கு. மாடு கூட அடிபட்டு இறந்துருக்கு. அதுவும் இந்த டைம்ல நான் கொஞ்சம் நிறைய பார்க்குறேன் அந்த மாதிரி. ஆமா, பன்னிக்குட்டி. மழை வேற இங்கே பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 172 கிலோமீட்டர் இருக்கு. 3 hours 33 minutes ட்ராவல் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இந்த மழை மட்டும் கொஞ்சம் நின்னா நல்லா இருக்கும். அப்புறம் எதை பற்றி சொல்ல வந்தேன்னா, நாங்கள் வந்து ஒரு இடத்துல நிறுத்தினோம். ஒரு டீயும் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக நிறுத்தினோம். கரெக்டாக கிளம்பும் போது அவர் என்ன கேட்குறாரு, பிரதர் நீங்கள் யூடியூபரா அப்படின்னு கேட்டார். நானா சிரிச்சுட்டு, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி. பட் ஓகே நான் சொன்னேன், ஆமாம் ப்ரோ, பட் ஆனால் அந்தளவுக்கு பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, ஏதோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னேன். சரி ஓகே. பட் அவருக்கும் ஆசை இந்த மாதிரி ஒரு யூடியூபராக ஆகணும்னு அவருக்கும் ஆசை போல். அதான் சொல்லிட்டு இருந்தார், ஷேர் பண்ணிட்டு இருந்தார், எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அது இதுன்னு. பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பண்ணி பாருப்பா, பண்ணி. இங்க பாருங்க, இந்த மரம் 2 சைடும் பாருங்க சூப்பரா க்ளோஸ் ஆயிருக்கு, வேற லெவலு. ஏதோ கோவைக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. 2 சைடும் ஷேப்புமே கரெக்டா அப்படி க்ளோஸ் ஆயிருக்கு, நடுவுல கேப்பே விடாம. கொஞ்சோண்டு கேப்பு. ஓகே, சரி. இதெல்லாம் கேமரா எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனா நேர்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. இப்போ முடியல, ஆனால் ஜில்லுன்னு ஆயிடும், கோல்டு ஆயிடும். பேக்கில் வச்சுக்கோ இதில். புரியல. அப்படிதான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. தள்ளு.
சூப்பர். உட்கார போகலாம். மணலி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வா ஆல்மோஸ்ட் 8 மணிக்கு தான் போய் சேருவோன்னு போட்டிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:50. 5 o'clockனு வச்சுக்கோங்களேன். 6, 7, 8 ஐ திங்க் ஒரு 3 hours ஓட்டணும். இந்த நைட்டில் ஓட்டுறது தான் கடுப்பாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேர்ந்தா பரவாயில்ல. சென்னை 135 கிலோமீட்டர், திருச்சிராப்பள்ளி 454, மதுரை 585. 135 கிலோமீட்டர், 2 hours 57 minutes ஓட்டணும். எப்பா கொஞ்ச நேரத்தில் சரியான டிராஃபிக்கு. 15 minutes ஆச்சு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. இது எத்தனாவது டோல்கேட்னு எனக்கே மறந்து போச்சு. மோஸ்ட்லி இந்த ட்ரிப்பில் செகண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டோலுக்கு அப்புறம் நான் வந்து வில்லேஜ் வழியாக தான் எல்லாமே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைவே இப்போ தான் வந்தேன். ஸோ இது செகண்டாக தான் இருக்கணும். பார்ப்போம். எங்களோட 3rd டோல் பிளாசா. முடியல. இங்கே பாருப்பா மழை நின்றுச்சுங்க. 95 கிலோமீட்டர் இருக்கு. இந்த பிரேக்கில் ஆக்சுவலி ரொம்ப பெரிய பிரேக்கு. மழை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கடையில் தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு பானி பூரி குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். கிளம்பணும். ஏன்னா மழை இப்போ ஓரளவுக்கு நின்றுச்சு. 71 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். டைம் பார்த்தீங்கன்னா 7:25. இப்போலேருந்து ஓட்டினாலே 9:16 ஆகும்னு போட்டிருக்கு. போவோம். Close friend. அம்மா
ஹாய்